Hello my dear students, basic concepts of chemistry and chemical calculations. இந்த சாப்டர்ல இருந்து ரொம்ப ஃபண்டமெண்டலான இம்பார்ட்டன்ட்டான சிம்பிளான ஒரு டாபிக் மோலார் வால்யூம். இத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மோலார் வால்யூம் பாத்தீங்கன்னா நிறைய கால்குலேஷன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ்ல வருது. நீட் பேஸ்டு क्वेश्चंसலயும் JEE பேஸ்டு क्वेश्चंसலயும் இந்த மோலார் வால்யூமை நம்ம பார்க்கலாம். மோலார் வால்யூம்னா என்ன? இதை ரெண்டா பிரிச்சிருங்களா. மோலார் வால்யூம். இந்த மோலார் எதை டினோட் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 1 mole of a gas, 1 mole of a gas டினோட் பண்ணுது. வால்யூம் உங்களுக்கு தெரியும், அது அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் எவ்வளோ ஸ்பேஸை ஆக்கியபை பண்ணிக்குதோ அதை தான் நம்ம வால்யூம்னு சொல்கிறோம். அந்த பேரிலிருந்தே இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே ஹிட்டனாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா at a given temperature and pressure. இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது மாறுறப்ப அது ஆக்கியபை பண்ணிக்கிற ஸ்பேஸோட அளவும் மாறி போயிடுது. அதாவது மோலார் வால்யூமோட வேல்யூவும் மாறி போயிடுது. சரி, ரைட். இந்த மோலார் வால்யூமோட டெஃபினிஷனை அப்போ என்ன சொல்லலாம்? மோலார் வால்யூம் is defined as the volume occupied by 1 mole of any gas at a given temperature and pressure. எல்லாமே சிம்பிள் டேர்ம்ஸ் தான். பட் நமக்கு இந்த இடத்துல 1 மோல்னா என்னன்னு தெரியணும். நீங்கள் ஏற்கனவே மோலோட டெஃபினிஷனில் படிச்சிருப்பீங்க. 1 mole of any substance contains Avogadro number of molecules or atoms or ions அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? இங்கே மோல்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியணும். மோல்னா சிம்பிளி மாஸ் பை மோலார் மாஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா உங்களுக்கு புரியும். நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எடுத்துப்போம். இது கேஸ் தானே. அப்போ இங்கே மோலார் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறப்ப கார்பன் டை ஆக்சைடு 1 mole எவ்வளோ வால்யூமோ ஆக்கியபை பண்ணிக்கும் அதுதான். அப்போ இது 1 mole வேணும். அப்போ கார்பன் டை ஆக்சைடோட 1 mole எவ்வளவு அப்படின்னா இந்த மாஸ் இருக்கட்டும் அப்படியே, ஏன்னா அதுதான் நம்ம சொல்லணும். கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் எவ்வளவு? கார்பனுக்கு 12, ஒரு ஆக்சிஜனுக்கு 16 இல்லையா அட்டாமிக் மாஸ், 2 ஆக்சிஜனுக்கு 32, ஆட் பண்ணிங்கன்னா 44. அப்போது 44 கிராம் பர் மோல், அதான் மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ்க்கு பதிலாக 44 கிராம் பர் மோல் போட்டுடுறேன். இப்போது 1 மோல் தான் எனக்கு வேணும். அப்போது இங்கே நீங்கள் யாரை போட்டிங்கன்னா 1 வரும். எஸ், 44 போட்டிங்கன்னா கேன்சல் ஆகிட்டு 1 மோல்னு வந்துடும். அப்போ கார்பன் டை ஆக்சைடை எவ்வளவு எடுத்துக்கிட்டா 1 mole? 44 கிராம்ஸை எடுத்துக்கிட்டா 44 கிராம்ஸ் தான் அது. அப்போ தான் கிராம் கேன்சல் ஆகிடும். 44 கிராம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 1 mole. கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை, இப்போ ஆக்சிஜனே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சிஜன் O2 தானே. அப்போ அதோட மோலார் மாஸ் எவ்வளவு? 32. அப்போ 32 கிராம்ஸ் அதோட மோலார் மாஸ் என்னவோ அவ்வளோ கிராம்ஸை நம்ம எடுத்துக்கிறப்ப அதுதான் 1 mole. சரியா? அப்போ நீங்கள் எந்த கேஸ் வேணால் சொல்லலாம், அவங்களோட மோலார் மாஸை நம்ம கிராம்ஸில் எடுத்துக்கிறப்ப அது மோல் ஆகிடும். புரியுதா? இப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் மாறுறப்ப இந்த மோலார் வால்யூமோட வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முக்கியமாக 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 273 கெல்வின், ப்ரெஷர் 1 bar. இப்போ 273 கெல்வின்றப்ப 0 degree C உங்களுக்கு தெரியும். இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 273 கெல்வின் 1 atm ப்ரெஷர், 1 bar 1 atm மாறிடுது. மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 298 கெல்வின் ரூம் டெம்பரேச்சர் 25 degree C இல்லையா? 25 கூட 273 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 298 வந்துடும். 1 atm ப்ரெஷர் 1 atm தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வால்யூமை ஆக்கியபை பண்ணிக்குது. 273 கெல்வின் 1 bar ப்ரெஷர் அப்படின்றப்ப அதை ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு சொல்கிறோம். சரியா? அப்போ எவ்வளோ வால்யூமை ஆக்கியபை பண்ணுதுன்னா 22.71 லிட்டர். இப்போ இது யார் ஆக்கியபை பண்ணுறேன்னா 1 mole of any gas. நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் கட்டாயமாக எவ்வளோ எடுத்துக்கணும்? 1 mole தான் எடுத்துக்கணும்.
ரைட் 273 கெல்வின் 1 atm ப்ரெஷரில் 22.4 லிட்டர்ஸை ஆக்கியபை பண்ணுது. ரைட்டா? 298 கெல்வின் 1 atm ப்ரெஷரை நம்ம SATPன்னு சொல்கிறோம். அது என்ன SATPனா ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இந்த கண்டிஷனில் எனி கேஸ் 1 mole of any gas will occupy 24.47 liters. சரி, இந்த வேல்யூவெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்? நீங்கள் PV is equal to nRT அப்படின்ற ஒரு கேஸ் ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இதில் இருக்குது பாருங்கள் V. இப்போ நமக்கு N 1 mole தானே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் N. இதை 1ன்னு போட்டுருவோம். R கேஸ் கான்ஸ்டன்ட்டு, T டெம்பரேச்சர், ப்ரெஷர் அங்கே இருக்குது, என்ன ப்ரெஷர், டெம்பரேச்சர் அங்கே இருக்க டெம்பரேச்சர். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வால்யூம் கிடைக்கும். ஸோ வேறு வேறு ப்ரெஷர் டெம்பரேச்சர் வர்றப்போ இந்தந்த வேல்யூஸ் கிடைக்கிது. ஸோ இதுதான் மோலார் வால்யூம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.